ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டயட் ஃபுட்டில் டே 2ல் நான் என்னென்ன எடுத்துக்கலான்றதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி காலை உணவு சப்பாத்தி, பீர்க்கங்காய் பொரியலும், மதிய உணவு பழங்களும், இரவு கிழங்கு வகை உணவுகளும் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி அதை சின்னதாக ஒரு வாழ் மாதிரி பார்க்கலாம். நம்ம என்னென்ன செஞ்சோங்கன்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டுங்க. ஒரு 1/4 கிலோ மாவாட்டை பிசைஞ்சு சப்பாத்திக்கு ரெடி பண்ணி அந்த பக்கம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கேன்பா. நான் கருவேப்பிலை போட்டு ஒரு மீடியம் சைஸு சின்ன வெங்காயம் இல்லைப்பா, பெரிய வெங்காயம் 2 எடுத்து போட்டுட்டு பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கோங்க, போதும். இது நல்லா வணங்கணும். கொஞ்ச நேரம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு 3 சைஸ் தக்காளி நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கேலரிஸை பேஸ் பண்ணி நான் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹெல்த்திஃபை ஆப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி இதில் போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா வேக விட்டுட்டு இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. அதை தான் நைட்டு வேக வச்சு சாப்பிட்டேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டதுனால உள்ளே வேகலை. தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நிறையா புளிப்பு பிடிக்காதன்றவங்க கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு தக்காளி இந்த மாதிரி. நான் தேங்காய், நிலக்கடலை எதுவுமே இதில் போடலப்பா. மொத்தமாக அப்படியே பண்ணுறதுனால ஒரு காய் போட்டிருக்கேன். ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். தக்காளி எனக்கு கொஞ்சம் சேர்ந்து இருந்தால் பிடிக்கும். தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நாம் அதை போட்டுக்கலாம். அந்த பக்கம் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்த அப்புறமா நம்ம பீர்க்கங்காயை கொட்டிடலாம். இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க. கலந்து விடுங்க. சப்பாத்திக்கு மாவு போட்டு தேய்ச்சதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஊற்றிருப்பேன்.
நான் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு எவ்வளோ கலோரி எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்றதை கிராம் கணக்கில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி தேவை, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குப்பா. வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கலோரிஸ் இதில் நான் ஆட் பண்ணலை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போடுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, வெங்காயம் இருக்கிற போதே. சில பேருக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது, அதனால் நான் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு கொஞ்சமாக தான் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். பீர்க்கங்காய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துக்கும்பா. போட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளோட, மல்லித்தூளோட பச்சை வாசமெல்லாம் போகணும் நமக்கு. அதனால் நல்லா போட்டு கலந்து விடுங்க. போட்டு காய் நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு வந்துடுச்சு. நம்ம பாருங்கள், அந்த ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டோம்னா போதும். பக்கம் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நமக்கு. காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 3 சப்பாத்தி எடுத்துருக்கேன். மத்தியானம் ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, 2 வாழைப்பழம் எடுத்துக்கணும்ப்பா. இதோட கலோரிஸும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் சக்கரவள்ளி கிழங்குப்பா. குக்கரில் இது கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் வேகலை. நீங்கள் உள்ளே கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் ஒரே விசிலில் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். சக்கரவள்ளி கிழங்கோட நீர்மோர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நைட் டின்னரை நான் முடிச்சிட்டேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.